திருநெல்வேலி, சென்னை, டெல்லி, ஹரித்வார், கேதார்நாத், பத்ரிநாத், பாபாஜி குகை, அயோத்தி, காசி யாத்திரை. வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து இமாலயாஸ் யாத்ரா தான் பார்த்துட்டு இருக்கோம். புதாம் யாத்திரைன்னு சொல்லக்கூடிய கேதார்நாத், பத்ரிநாத்ல ஆல்ரெடி நம்ம கேதார்நாத் பத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பத்ரிநாத். பத்ரிநாத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த வழி பாதைகளாக இருக்கட்டும், மலை தொடர்களாக இருக்கட்டும், அது ஒரு சொர்க்கம் தாங்க சொல்லணும். இந்த பயணத்தில் ரொம்ப அமைதியாக ஜில்லுன்னு காற்றுல பசுமையான போர்வை பூத்தின மாதிரி மலைகளோட அலக்நந்தா ரிவரையும் பார்த்துக்கிட்டு எங்களுடைய பயணம் ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். கேதாரில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து குப்தகாசிலே ஸ்டே பண்ணிட்டோம். அங்கேருந்து பத்ரிநாத்துக்கு கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாமே ட்ராவல் பண்ணோம். எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அதே அளவுக்கு அங்கே ஆபத்தும் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எஸ் மக்களே, பத்ரிநாத் ரோடு அப்படின்னாலே அங்கே நிறைய லேண்ட்ஸ்லைடு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எவ்வளோதான் நம்ம சீக்கிரமே கிளம்புனாலும் நம்ம எந்த டைமில் போய் சேரணும் அப்படிங்கிறத அந்த இறைவன் தான் முடிவு பண்ண முடியும். பொதுவாக இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் வர்றது அப்படிங்கிறது நிறைய ரிஸ்க் இருக்குது. ஹைட்டான இடங்களில் வந்து வண்டி ஏறாது, நிறைய வண்டிகளை வந்து திருப்பி விட்டுட்டாங்க. ஸோ ட்ராவல்ஸில் வர்றது தான் பெஸ்ட்டு. நிறைய இடங்களில் ரோடு பார்த்திங்கன்னா நேரவாக இருக்கும். அதே மாதிரி லேண்ட்ஸ்லைடு எப்போ வேணாலும் நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அது கிளீனிங் ப்ராசஸ் எனி டைம் போயிட்டே இருக்குங்க. அடிக்கடி வந்து ஜேசிபி வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. அதனால நிறைய டிராஃபிக் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்களில் லேண்ட்ஸ்லைடு மட்டும் இல்லாமல் பள்ளத்தாக்குகளும் இருக்கிறதுனால நம்மளுடைய ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பத்ரிநாத் ரோடில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்பின் பெண்டும் வர்றதுனால இருட்டுறதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்பாட்டை போய் ரீச் பண்ணுறது நல்லது. இந்த யாத்ரா முழுக்கமே நம்ம வந்து குக்கு வந்து புக் பண்ணியிருக்கோங்கிறதுனால அவங்க மார்னிங்கே நமக்கு வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டாக பார்த்து அங்கே உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு எங்களுடைய ட்ராவல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே உள்ள மலைகள் உள்ள சாயில்கள் வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து லேண்ட்ஸ்லைடு ஆகுது. இருந்தாலுமே இங்கே நிறைய பிரிட்ஜ் கட்டுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு தான் இருக்குது. ரிஷிகேஷ்லேருந்து பத்ரிநாத் போகிற வழியில் நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குங்க. அதில் முக்கியமான இடங்கள் அப்படின்னா தேவ் பிரயாக், ருத்ரபிரயாக், கர்ணப்பிரயாக், நந்தி பிரயாக். நந்த பிரயாக்குக்கு அப்புறம் ஜோஷிமத்துன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் விஷ்ணு பிரயாக், அப்புறம் ஹனுமன் செட்டி. இது எல்லாமே நம்ம பத்ரிநாத் போகிற வழியில் பார்க்கக்கூடிய இடங்கள் தான். பத்ரிநாத்திலிருந்து வரக்கூடிய அலக்நந்தா வேறு வேறு நதிகளோட கலக்கிற இடங்களை தான் நம்ம வந்து பிரயாக்குன்னு சொல்கிறோம். அதில் விஷ்ணு பிரயாக்கில் தௌலி கங்கா அப்படிங்கிற ரிவரோட கலக்குது. அங்கே ஒரு விஷ்ணு டெம்பிளும் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். இங்கேயுமே ரிவர் பார்த்திங்கன்னா 2 கலரில் ஓடுங்க. இங்கே உள்ள கோயிலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இங்கே இறைவனாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு மட்டும் இல்லாமல் சிவபெருமானும் வச்சு வழிபடுறாங்க. ஃபுல் டே நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால இந்த மாதிரி வழிகளில் உள்ள கோயில்கள் நம்ம பார்த்துட்டு போகலாம். பொதுவாக இமயமலைகளில் பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் தங்குன இடம், தவம் இருந்த இடம்னு நிறைய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் இறங்கி பார்க்குற மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வழி நெடுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கற்கள் உருண்டு போய் அப்பப்போ வந்து வேலை பார்த்து வச்சுருப்பாங்க. ரோடு பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். மேக்சிமம் அசம்பாவிதங்கள் அப்படின்னு எதுவுமே நடக்காது. முன்கூட்டியே கணிச்சு இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பத்ரிநாத்துக்கு நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்த டிரைவர் இருட்ட பார்த்தீங்கன்னா டிரைவிங்கை வந்து ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஏன்னா இருட்டு நேரத்தில் என்னன்னே நமக்கு கணிக்க முடியாது. ஸோ அவங்க ரொம்ப கவனமாக தான் டிரைவ் பண்ணிகிட்டே போனாங்க. கிட்டத்தட்ட 7 o'clock மேலே ஆயிடுச்சு. நாங்கள் பத்ரிநாத் போய் ரீச் ஆகிறோம். அந்த இறங்கின சுட சுட ஒரு மில்க் பாயாசம், செம்ம டேஸ்ட்டு, வேற லெவல். பத்ரியில் எங்களோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு மட்டும்தான். இன்றைக்கி நைட்டு தான் கோயிலுக்கும் போகணும். ஸோ டேரெக்டாக நாங்கள் கோயில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் தபக்குண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து இயற்கையான சுடுதண்ணி ஊற்று இருக்குது. புகையா இந்த சுடுதண்ணி புகையாங்க. ஓ, அந்த சல்ஃபர் வாட்டரோட புகை பாருங்க காத்துல தபக்குண்டு மாதிரி இங்கே நிறைய இடங்கள்ல சுடுதண்ணி ஊற்று இருக்கு. லேடிஸ் தனியா, ஜென்ஸ்க்கு தனியா வந்து கோயில் கீழே பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் வச்சிருக்காங்க. எங்களுக்கு டைம் ரொம்ப இல்லாத காரணத்தினால சல்ஃபர் வாட்டர் போயிட்டு லைட்டாக மேலாம் நினச்சிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் எடுக்கக்கூடாது. அப்படி இருந்துமே நான் கோயிலோட பேக் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்கிறோம். நடையும் சாத்துறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நடை சாத்துற டைமில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. பத்ரிக்குமே நாங்கள் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தோம். அதுவுமே வேஸ்ட்டு தான். ஏன்னா இங்கேயுமே நாங்கள் நினச்ச நேரத்துக்கு எங்களால் வந்து தர்ஷன் வந்து அட்டன் பண்ண முடியல. பட்
பத்ரியில இறைவன் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்டோன்ல 1 மீட்டர் உயரம் கொண்ட விஷ்ணுவோட சிலைய தான் இங்க வந்து பத்ரி நாராயணனா வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. கருவறையிலேருந்து வலது பக்கத்துல வெளி பிரகாரத்துல இங்க லக்ஷ்மி தேவிய வந்து ஒரு உருவமற்ற நிலையில அலங்காரம் மட்டுமே செய்து வழிபட்டு வராங்க. சார்தாம் யாத்திரைன்னு சொல்லக்கூடிய முக்கியமான 4 கோயில்கள்ல பத்ரிநாத்தும் ஒண்ணு அப்படிங்கிறதுனால, இங்கேயுமே மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டு தான் இருக்கு. பத்ரிநாராயணோட கதை அப்படின்னா, விஷ்ணு ஒரு காலத்துல இமயமலையில வந்து கடுமையான தவம் இருந்து வந்திருக்காரு. அப்போ காற்று, மழை, குளிரால கடுமையா அவதிப்பட்டு வந்திருக்கும்போது, சரியான மேக்கப் லக்ஷ்மி கூட போட தேவியே முடியல பிள்ளைங்க. பத்ரி மரமாக உருவம் எடுத்து அவர் வந்து குளிர்ல இருந்து காத்ததாக ஒரு கதை சொல்லப்படுது. டேங்கப்பா விஷ்ணு ஓசினி. பத்ரியின் நாதனா இருந்ததுனால இதற்கு பத்ரிநாத்னு மக்களே பேர் பத்ரிநாத் வந்ததாகவும் டெம்பிள் சொல்லப்படுது. வந்தாச்சு. அலக்நந்தா 9 நதிக்கரையில மணிக்கு தான் கோயில் க்ளோஸ்னு பத்ரிநாத் சொல்லிட்டாங்க. கோயில் ஹாஃப் அன் அமைஞ்சிருக்கு. ஹவர்ல அடிச்சு தபக்குண்டு மாதிரி நரத்குண்டு, கோயில் க்ளோஸ் சீதாக்குண்டு, பண்ணிட்டாங்க பாருங்க. 9 சோமக்குண்டுன்னு o'clock நிறைய க்ளோஸ் பண்ணி இயற்கையான மார்னிங் சுடுதண்ணி ஊற்று ஓப்பனிங் இங்க டைம் தெரியல. இருக்குங்க. ஆனா நைட் 9 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஊர் விட்டு ஊர் வர மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணணுங்க. நீங்க குத்த காசுல இருந்து கிளம்பணும் அப்படின்னா அதனால 2 நாள் தேவைப்படும். நீங்க வந்து பத்ரிநாத் பார்க்கறனாலும் சரி, கேதார்நாத் பார்க்கறனாலும் சரி, நீங்க 2 நாள் பிளான் பண்ணுங்க. அவசரமா ஓடி வந்துலாம் பார்க்காதீங்க. இப்போ நான் காலையில ஏர்லி மார்னிங் கிளம்புனாதான் நாங்க அடுத்து வந்து மானா கிராமம், சரஸ்வதி ஊற்று இதெல்லாம் நாங்க இன்னும் பார்க்கவே இல்லை. காலையில பார்க்க டைம் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. கோயில் பாருங்க சூப்பரா இருக்கு. இதான் அலக்நந்தா ரிவர். நைட்டு தெளிவா தெரியுதான் தெரியல. ஜல 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 ஓடிட்டு இருக்கு. இங்க சுடுதண்ணி ஊற்றுக்கு வந்தவங்க வெளியில வந்து ஜென்ஸ்க்கு வச்சிருக்காங்க. ஒரு ரூம் மாதிரி போட்டு தான் லேடிஸ்க்கு வச்சிருக்காங்க. ஜென்ஸ்க்குள்ளதை தொட்டு பார்த்தேங்க, நார்மல் இதமா தான் இருக்கு, அதெல்லாம் குளிக்கலாம். ஆனா லேடிஸ்க்குள்ளது பாத்தீங்கன்னா உள்ள செம்ம ஹீட்டு, அது மேல பட்டாலே வெந்துரும் போல அப்படி இருக்குங்க. நான் ஏங்க பத்ரிநாத் கோயிலுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து பாத்குண்டு இருக்கு. அங்க போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு, குளியல் மீன்ஸ்லாம் நீங்க நார்மலா குளிப்போம்ல அப்படி குளிக்க முடியாது. பக்கெட் கப் கொடுப்பாங்க, ஜஸ்ட் எடுத்து மேல நினைச்சுக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. முன்னாடியில உள்ள இறங்கி குளிப்பாங்க, இப்ப அப்படி அலோவ் பண்றது இல்ல. அப்புறம் பத்ரி நாராயணை பத்தி சொல்லணுங்க. சாமி ரொம்ப குட்டியா தான் இருக்காப்ல, பெரிய அலங்காரம் இல்லை. ஏன்னா பூஜை டைம்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு வந்தனால அலங்காரம் கழிச்சிட்டு ஸ்டோனில் வந்து சின்ன சிலையாக தான் வச்சுருக்காங்க. வேற ஒன்றும் ஃபேஸ்லாம் தெளிவாக தெரியல. எங்களுக்கு வந்து தர்சன் டிக்கெட் எடுத்துமே வந்து தர்சன் டைமுக்கு நாங்கள் அட்டன் பண்ண முடியலங்க. கேதாரும் அப்படி தான். நீங்கள் தர்சன் டிக்கெட்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க. ஆன்லைன் டிக்கெட்லாம் புக் பண்ணி அந்த டைமுக்குலாம் வர முடியாதுங்க. இங்கே பாதையும் அப்படி தான் இருக்குது, டைமிங் அப்படி தான் இருக்குது. எல்லா நாளும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பரபரன்னு கிளம்பி ஓடி வர்ற மாதிரி இருக்கு. அப்புறம் லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா இந்த உருவமும் இல்லைங்க, சிம்பிளா ஏதோ அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆதி சங்கரர் அவரோட சிலையும் வச்சிருக்காங்க உள்ள. ஆக்சுவலா இந்த ஏரியால வந்து ஆதி சங்கரர் தான் மெயின். அவர் வச்சுதான் எல்லா கோயிலும் இங்க நிறுவப்பட்டிருக்கு. எவ்வளவு ஒரு மாலை? மாலைலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ், 75 ரூபீஸ் அந்த மாதிரி மாலை விற்கிறாங்கங்க. இங்கே பிரேஸ்லெட் மாதிரி விற்கிறாங்க, ருத்ராட்சம் விற்கிறாங்க. அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்பா அம்மா லட்சம் வந்து தம்பதியினரா வாங்க, அடிச்சு பிடிச்சி நம்ம வயசுக்கே நம்ம வந்து ஓட முடியல. 60க்கு மேலே வந்து ஒரு கூட்டமாக வந்திருக்காங்க, சரி ஸ்பீடாக இருக்காங்க. கோயில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நிறைய லைட்ஸ்லாம் போட்டு நைட்டு ஜொலிக்கிற ஒரு தங்க கோயில் மாதிரி இருக்குங்க. நைட்டு கோயில் அடைச்சதுக்கப்புறம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயாக நின்று நம்ம வெளியில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். குளிரும் கடுமையாக தான் இருக்குது. எப்போவுமே ஜெர்கினோட தான் சுற்றுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி யாத்திரையாக வர்றவங்க 2-3 நாள் தங்கியிருந்து எல்லா இடமும் நிதானமாக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. ஆனால் எங்களுடைய ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு மட்டும்தான் இங்கே பத்ரியில் நாங்கள் ஸ்டே பண்ண முடியும். காலையிலேயே நாங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு கிளம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இரவு நேரத்தில் அலக்நந்தா ரிவருடைய சத்தம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுடுதண்ணி ஊற்றுலேருந்து வர அலக்நந்தா ரிவர் என்னமோ ஸ்மோக் போட்ட மாதிரி அந்த இடமே ஒரே புகை மண்டலமாக இருக்குங்க. சாமி பார்த்தாச்சா? தரிசனம் கிடைச்சதா? தேவகுண்டுல போய் குளிச்சுட்டு நல்லா கொதிக்க தண்ணி இருக்கு, தொடக்கூட முடியல. அந்த அளவுக்கு டீ குடிச்சா எந்த சூடு இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. லேசாவும் தொடதான் முடியும், ஆனாலும் படப்படன்னு ஊத்திட்டு நாங்க போய் நல்ல தரிசனம் மட்டும் சூப்பரா இருந்தது. பத்ரியில் இரவு 10 மணி வரைக்குமே இங்கே உள்ள ஷாப்ஸ் எல்லாம் திறந்து தான் இருக்குது. நிறைய ஸ்வெட்டர் ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே கிடைக்குது. கோயில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இங்கே நிறைய சாதுக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து கோயிலுடைய கதைகள் பற்றி ஹிந்தியில் தான் விளக்கிட்டு இருந்தாங்க. அதையும் எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு நேராக வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம்.
இங்கே ஹனுமன் ஆசிரமத்திலே ஒரு ஓரமாக வந்து குக்கு வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ எங்களுக்கு நல்ல சாப்பாடு தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு நைட்டுமே சுட சுட பூரி போட்டு கொடுத்தாங்க. குடி தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு குக்கே சப்ளை பண்ணாங்க. ஒரு சில இடங்கள்ல நம்ம வேணும்னா வெளியிலேயே வாங்கிக்கலாம். பத்ரிநாத் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ, இங்க உள்ள ரூம்லயே வந்து ஹீட்டர்ல தான் நாங்க தண்ணி பிடிச்சு குடிச்சோம். பத்ரிலயுமே நைட்டு கடுமையான குளிர் இருந்ததுங்க. அப்படி இருந்துமே காலையில 2 மணிக்கெல்லாம் நான் முழிச்சுட்டேன். இப்படி ஃபேமிலியா போறதுனால, நம்ம லக்கேஜ் பேக் பண்றதுக்கே நமக்கு 2 ஹவர்ஸ் ஆயிடும். பத்ரிநாத்ல எப்படியாவது தங்க மலைய பார்த்துறணும்னு இருந்தேன். பட் அது எத்தனை மணிக்கு வந்ததுன்னே தெரியல. நெக்ஸ்ட் நாங்க முழிச்சு பார்க்கும்போது காலையில வெள்ளி மலை தான் தெரிஞ்சது. சூரியனோட முதல் ஒளி மலை மேல படும்போது அந்த மாதிரி தங்க நிறத்துல ஜொலிக்குங்க. பத்ரிநாத்ல இந்த காட்சிக்கு பேரு நீலகண்ட மலைன்னு சொல்லுவாங்க. பத்ரிநாத்ல பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு மனா வில்லேஜ். இது வந்து இந்தியாவோட கடைசி வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இங்க தான் கடைசி டீ கடையும் இருக்கு. இங்க தான் வேத வியாசர் மகாபாரதத்தை எழுதினதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கணேஷ் குஃபா, பீமா புல், சரஸ்வதி ரிவர்னு இங்க பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. மினிமம் 3 நாளாவது தங்கியிருந்து நம்ம அழகா பார்க்கலாம். நாங்க தங்கியிருந்த அந்த ரூம் பால்கனில நின்று தான் இதெல்லாம் வீடியோ எடுத்தேன். மக்களே இப்போ நம்ம பத்ரிநாத்தில் தான் காலையில் விடிஞ்சிருச்சு. அலக்நந்தா நந்தி ஓடிட்டு இருக்கு பாருங்க, அழகா நம்ம மலைகள்லாம் அழகா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளி மலையும் வந்துருச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எவ்வளோ நேரம் நின்று பார்த்தாலும் சலிப்பே தட்டாதுங்க. அதுலயும் இந்த அலக்நந்தா ரிவரோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே இந்த நீலகண்ட மலையும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நந்தியையும் பார்க்கறதுக்கு நம்ம மனசுல ஏதோ உலக அதிசயத்தை பார்த்த மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இவ்வளோ அழகான இந்த பிளேஸையும் இந்த மொமெண்ட்டையும் நம்ம லைஃப்ல எப்பவுமே மறக்க முடியாது. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சீனரி கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்னோவெல்லாம் வந்து டோட்டலாகவே மறைஞ்சிருச்சுங்க. ஸோ கண்ணால் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வரப்பிரசாதம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.